ஹாய் ஹலோ எவ்ரிவன். ரஷ்யா போலவே இஸ்ரேலும் போர்ல ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட குண்டை பயன்படுத்தி இப்போ பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்கு. ரஷ்யா விசஸ் லெபனான் போர் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதற்கான ஆயுத பணிகள் தொடங்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும் இந்த நேரத்தில் கூட அந்த போர் ஆரம்பிக்கலாம். இந்த நேட்டோ நாடு ரொம்ப சைலண்டா ரஷ்யாவுக்கு அருகாமையில் இருக்கும் பார்டர்களை தன்னோட ராணுவ வீரர்களை நகர்த்துவதற்காக ராணுவ தளவாடங்களை கட்டமைச்சுக்கிட்டு வராங்க. ஒருவேளை நேட்டோ ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு தயாராகிட்டு வருதா அப்படிங்கிற கேள்வி இப்போ எழ வச்சிருக்கு. இது போக டோன்பாஸை ஏன் ரஷ்யா முதல்ல உக்ரைன் கிட்ட இருந்து எடுத்தாங்க? டோன்பாஸ்ல அப்படி என்ன இருக்கு? டோன்பாஸ் உக்ரைனுக்கு தேவைன்னு சொல்றதை விட அது மேற்கத்திய நாடுகளுக்கு தேவை அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆப்டாவே இருக்கும். முக்கிய விஷயம் டோன்பாஸ் பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ எல்லா செய்திகளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள். வாங்க இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சு 2 வருஷம் கடந்து போகிட்டு இருக்கு. ஒருவேளை உக்ரைன் தூக்கும்போது EU நாடுகளும் நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக களமிறங்கும் அப்படின்னு பல வல்லுநர்களால் எதிர்பார்க்கப்படுது. அந்த நேரத்துல தான் 3ஆம் உலகப் போர் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ போர்ல உக்ரைன் தன்னோட கடைசி கட்டத்துல இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா யூஎஸும் வேற வழி இல்லாம வெஸ்டர்ன் வெப்பன்ஸை கொண்டு ரஷ்யாக்குள்ள நீ தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. உக்ரைன் கிட்டையும் எந்த ஒரு வெப்பனும் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்துருச்சு. அண்ட் மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய வெப்பன் ப்ரொடக்ஷன் ரஷ்யாவின் வெப்பன் ப்ரொடக்ஷன் அளவுக்கு இல்லை அப்படின்னு நேட்டோவின் ஸ்டோல்டன்பெர்க் சொன்னதும் இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். ஸோ உக்ரைன் போர் இப்ப கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்து இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான வேலையில நேட்டோ நாடு இறங்கிடுச்சு. ரஷ்யாவுக்கு எதிராக EU நாடுகளுக்குள்ள இருக்கும் நேட்டோ நாடுகளை காப்பாற்ற 30,000 நேட்டோ வீரர்களை எல்லையில நிப்பாட்டப்படுவாங்க அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. இது ரஷ்யாவுக்கு எதிரான அஃபென்சிவ்ல இருந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கும் நேட்டோ நாடுகளை காப்பாற்றும் ஒரு வழி அப்படின்னு நேட்டோவின் ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் சொன்னாரு. இப்ப அதற்கான வேலை தொடங்கிடுச்சு. அமெரிக்காவில் இருக்கும் நேட்டோ வீரர்கள்ல ஒரு 30,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு எதிரான பார்டர்ல டெப்ளை பண்ண யூரோப்பியன் யூனியன்ல புதுசா நேட்டோவின் ராணுவ தளவாடங்கள் உருவாக்கப்படுது. அதற்கான பிளான் அண்ட் மேப் இப்ப ரிவீல் ஆகியிருக்கு. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் ஈராக்ல இருக்கும் ராணுவ தளவாடங்களை ரஷ்யா சுலபமா போர்க்காலங்களை அழிச்சிடும் அப்படின்னு நேட்டோ இப்ப கணக்கு போட்டிருக்காங்க. அதனால யூரோப்பியன் யூனியன்ல இருக்கும் சில நாடுகள்ல தன்னோட ராணுவ தளவாடங்களை கட்ட வச்சு அங்கிருந்து போலாந்துக்கு தன்னோட ராணுவ வீரர்களை அனுப்பி அது வழியா ரஷ்யா கூட எதிர்த்து சண்டை செய்யலாம் அப்படின்னு இப்ப நேட்டோ முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்காக இப்ப நெதர்லாந்து, நார்வே, இத்தாலி, கிரீஸ், டர்க்கி போன்ற நகரங்கள்ல லேண்ட் காரிடரை உருவாக்கியும் ஜெர்மனில இருந்து போலந்து வர ரயில் ரூட்டை உருவாக்கியும் டச்சின் ரோட்டன்டம் துறைமுகத்துல இருந்து நெதர்லாந்து வழியா போலந்துக்கு அமெரிக்க ட்ரூப்புகளை அனுப்பவும் இப்ப பிளான் செய்யப்பட்டிருக்கு. இந்த லேண்ட் காரிடர், ரயில் ரூட், இந்த துறைமுகம் இது மூலமா 30,000 நேட்டோ வீரர்கள் ரஷ்யாவை எதிர்க்க ரஷ்யாவின் எல்லை பகுதிகளில் நேட்டோ நாடுகளால் நிப்பாட்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழித்தடங்கள் இந்த ராணுவ தளவாடங்களை வெறும் வீரர்களை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஆயுத இறக்குமதி பண்ணவும் ஆயுதங்களை அங்கே சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் இந்த காரிடர்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மூலமா வேகமா யூஎஸ்ல இருந்து துருப்புக்களாக இருந்தாலும் சரி இல்லை வெப்பன்ஸாக இருந்தாலும் சரி ஈஸ்டர்ன் பிளாக்குக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்னு நேட்டோ கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. சிம்பிளா ஃப்ரெண்ட்ஸ், நேட்டோ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் வார் வித் ரஷ்யா. இது மாதிரி நேட்டோ ரஷ்யாவுக்கு எதிராக தயாராகிட்டு வரும் வேலையில ரொம்ப முக்கியமான செய்தி இப்போ வெளிவந்து பிளேட்டையே திருப்பி போட்டிருக்கு. டோன்பாஸ் அப்படிங்கிற ரீஜன் ரஷ்யா கண்ட்ரோல்குள்ள லுஹான்ஸ்குள்ள இருக்கும் ஒரு பகுதி. 2014 போர்லயே உக்ரைன் கிட்ட இருந்து ரஷ்யா பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உக்ரைன் நிலவரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. தே ஆர் வெரி வெல் நோன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ். ஆனா வெறும் அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியனுக்கும் ஜெர்மனிக்கும் தேவையான முக்கியமான வளம் உக்ரைன் மண்ணுக்குள்ள பதிஞ்சு இருக்கு. அதுதான் லித்தியம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு தாது பொருள். இந்த ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லித்தியம் இப்ப அன்வேல்யூபிள் அசட்டா இருக்கு. அது செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்கணும்னாலும் சரி, இல்லை பேட்டரி செல்ஸ் தயாரிக்கணும்னாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் சம்பந்தமான பொருட்களை தயாரிக்கணும்னாலும் சரி, லித்தியம் அப்படிங்கிறது இன்றியமையாத பொருளா இருக்கு. குறிப்பா உலக நாடுகள் அனைத்தும் ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற கோட்பாட்டுல இருக்கும்போது கிரீன் எனர்ஜி அண்ட் ரினியூவபிள் ரிசோர்சஸ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க CO2 எமிஷனை அவாய்ட் பண்ணி. ஸோ இதில் இப்போ வெல்வேஷர் நமக்கு தெரிய வருவது என்னன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது ஒரு ஆல்டர்னேட் ரினியூவபிள் எனர்ஜியை நமக்கு தெரிய வருது. ஸோ எல்லாரும் இப்போ இந்த எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு ஆல்டர்னேட்டா எலக்ட்ரிசிட்டி ஃபியூலா பயன்படுத்திட்டு வராங்க உலக நாடுகள்ல. இனி வரும் காலங்களில் எலக்ட்ரிசிட்டியின் தேவை பல மடங்கு உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியாப்பட்ட நேரத்துல எலக்ட்ரிசிட்டியை ஸ்டோர் பண்ணவும் அதை ரீசார்ஜ் பண்ணவும் நமக்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா, அதுதான் பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியை உருவாக்குறதுக்கு நமக்கு லித்தியம் அப்படிங்கிற இந்த தாது பொருள் தேவை. இதனாலதான் இப்ப லித்தியமா ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்றோம். எந்த நாட்டுல லித்தியம் டெபாசிட் அதிகமா இருக்கு அந்த நாட்டை ஹையா எவாலுவேட் பண்ணிட்டு வரும். இப்ப இந்த டெபாசிட் அதாவது வளமானது உக்ரைனின் 4 ரீஜன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியன் பொருளாதாரத்தை தூக்கி வச்சிருப்பது முக்கிய 3 சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ரினியூவபிள் எனர்ஜி, இன்னொன்று எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், மூணாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக் குட்ஸ். இது சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதியில தான் யூரோப்பியன் யூனியனே ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பொருட்கள் எல்லாமே டைரக்டா லித்தியமோட கனெக்ட் ஆகியிருக்கு.
ஸோ லித்தியம் இல்லைனா இந்த மார்க்கெட் எல்லாமே விழுந்துடும், விச் மீன்ஸ் யூரோப்பியன் யூனியனே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஜெர்மனி தான் லித்தியமாக அதிகமாக தேடிட்டு இருக்கும் ஒரு நாடு. எவன்கிட்ட இருந்து கம்மியாக இந்த ரிசோர்ஸை வாங்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஜெர்மனி. ஏன்னா ஜெர்மனி இஸ் மேஜர் ஆட்டோ மேக்கர்ஸ். BMW, வோல்க்ஸ்வேகன், மெர்சிடிஸ் பென்ஸ் போன்ற பல முன்னணி கார் நிறுவனங்களும் கார் மேனுஃபேக்சரர்ஸும் ஜெர்மனியில் தான் இருக்கிறாங்க. லாத்தின் அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை பல நாடுகள்கிட்ட இருந்து லைக் ஆஸ்திரேலியா போல நாடுகள்கிட்ட இருந்து லித்தியம் தாது பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கும். ஜெர்மனிக்கே பக்கத்திலே இருக்கும் உக்ரைன் கிட்ட இருந்து லித்தியம் கிடைச்சா அது அவங்களுக்கு பல வகையிலும் ப்ராஃபிட்டா அமையும். ஜெர்மனியின் பல நீட்ஸும் பூர்த்தி செய்யப்படும். அதனாலதான் ஜெர்மனி இப்ப இங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. இப்ப ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல பல நாடுகளும் இருப்பதனால கிளீன் எனர்ஜியில் ஒரு வாகனங்களை உருவாக்கும் முயற்சியில பல ஆட்டோமேக்கர்ஸும் இருக்கிறாங்க. அண்ட் அதில் சக்ஸஸ்ஃபுல் கிளீன் எனர்ஜியாக இருப்பது எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ ஜெர்மனி மற்றும் ஜெர்மனியில் உள்ள பல இண்டஸ்ட்ரீஸுக்கும் லித்தியம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத பொருளாக இருக்கு. கூடவே ஜெர்மனியில் இருக்கும் பல நிறுவனங்களும் தன்னோட அடிப்படை வேலை செய்யணும்னாவே அதற்கு அவங்க இறக்குமதி செய்யும் ரினியூவபிள் ஆர் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு டிபெண்டன்சியில் தான் ஜெர்மனி இருக்கிறாங்க. இது ஜெர்மனியை ஈஸியாக கட்டுப்படுத்த வழிவகுத்திருக்கு. ஆனால் ஜெர்மனி எனர்ஜியில் இண்டிபெண்ட் ஆனால் யூரோப்பியன் யூனியனில் அது பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் அதற்கான வேலையிலும் ஜெர்மனி இறங்கியிருக்கிறாங்க. இதற்காக ஜெர்மனி உக்ரைன் கிட்ட கிரீன் எனர்ஜி டீலை போட்டிருக்காங்க. இது மூலமாக உக்ரைனின் லித்தியம் ரிசோர்ஸை ஜெர்மனி ஈஸியாக அக்சஸ் பண்ணுவாங்க. உக்ரைனில் எங்கெங்கெல்லாம் இந்த லித்தியம் டெபாசிட் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்று டான்பாஸ்லையும், இன்னொன்று ஜாப்ரோசியாலையும், மிச்சம் 2 டான்ஸ்க் ரீஜனில் ஒன்றும், கிரோவோஹாட்ல ஒன்றும் இருக்கு. இதில் டான்ஸ்கில் இருக்கும் டெபாசிட்டின் அளவு மட்டும் 13.8 மில்லியன் டன்னாக இருக்கு. அண்ட் இதை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற ரிசோர்ஸுக்கும் இந்த லித்தியம் ரிசோர்ஸுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசமே இதோடைய அக்சசிபிலிட்டி தான். மற்ற ரிசோர்ஸை நீங்கள் எடுக்கணும்னா அதை நிலத்துக்கடியில் போய் எடுக்கணும், அதை பல ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த ரிசோர்ஸ் ஒரு எனர்ஜியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் லித்தியம் அப்படி இல்லை. லித்தியம் நிலத்தின் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ், அதை ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ப்ராசஸ் பண்ணி அதை எனர்ஜியாக மாற்றினா போதும். இதுதான் லித்தியத்துக்கும் மற்ற ரிசோர்ஸுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசமே ஆச்சுங்களா. அண்ட் டான்ஸ்கில் இருக்கும் 13.8 மில்லியன் டன்னே ஜெர்மனியின் தேவையை பூர்த்தி செய்யும். அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே உக்ரைன் கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று நல்லா கவனிச்சிங்களா, டெபாசிட்டி இருக்கும் இடங்களெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க. உக்ரைன் கிட்டே இருந்து ரஷ்யா பிடிங்கிட்டுச்சு. ஜாப்ரோசியா மட்டும்தான் ஆசோலேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கும் காரணத்தினால 2 சைடும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா லித்தியம் ரிசர்வுமே இப்போ யார்கிட்ட இருக்கு? ரஷ்யா கிட்ட தான். ஸோ இப்போ இந்த எல்லா லித்தியம் ரிசர்வுமே ரஷ்யாவின் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் இந்த ரிசோர்ஸ் எல்லாம் யாருக்கு தேவை? அஃப்கோர்ஸ் அது யூரோப்பியன் யூனியனுக்கு தான் தேவை. அதனால தான் ஜாப்ரோசியாவா இருந்தாலும் சரி, இல்ல டான்ஸ்க் ரீஜன்ல இருந்தாலும் சரி, சண்டை 2 வருஷம் ஆனாலும் தொடர்ந்து அங்க நிக்காம போய்கிட்டு வருது. அண்ட் அதே மாதிரி இந்த மேற்கத்திய நாடுகளும் நாட்டோவும் இந்த ஒரு ரிசோர்ஸ்க்காக தான் உக்ரைனை பேக் பண்ணிட்டு வராங்க. ரஷ்யாவுக்கு வேணா இது ஜெலன்ஸ்கிக்கு எதிரான போரா இருக்கலாம், ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு இட் இஸ் எ வார் ஃபார் ரிசோர்ஸ். ஒருவேளை உக்ரைன் தப்பிச்சா கூட உக்ரைனின் நிலவளம் அனைத்துமே வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தான். இந்த பிளாக் ராக் மேட்டர்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால தான் சொல்கிறேன். தப்பித்தவர் இந்த போர்ல இருந்து தப்பிச்சா கூட அதோடைய நிலவளம் அந்த நாடு ஃபுல்லாமே வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு எழுதி தர வேண்டியது தான். ஸோ இட் இஸ் எ வார் ஃபார் ரிசோர்ஸ். இந்த இஸ்ரேல் ஹமாஸ் ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட டார்கெட் ஹெஸ்புல்லாவை நோக்கி திரும்பி இருக்கு. எஸ், இந்த மிட் ஆஃப் ஜூனுக்குள்ள லெபனான் மேலே இஸ்ரேல் போர் தொடுக்கும் அப்படின்னு யூகேவின் இன்டெலிஜென்ஸ் லெபனானுக்கு ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு ஏற்ற மாதிரி தான் லெபனானில் இருக்கும் ஹெஸ்புல்லாவும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் 3-4 நாளாவே பலத்த வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்திட்டு இருக்கிறாங்க ஹெஸ்புல்லா. இஸ்ரேலும் இதற்கு சும்மா இல்லை. இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாக்கு எதிரான போர்ல முழு தீவிரமா தயாராகிட்டு வராங்க. தான் படையில 50,000 ரிசர்வ் வீரர்களை இப்ப ஹெஸ்புல்லாக்கு எதிரான படையில இணைச்சு 3,50,000 அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரூப்ஸை ஹெஸ்புல்லாக்கு எதிராக தயாரா நிப்பாட்டி வச்சிருக்காங்க இஸ்ரேல். எப்ப வேணாலும் ஹெஸ்புல்லா எதிரான போர் இஸ்ரேலால் தொடங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப இருந்துட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஹெஸ்புல்லாக்கு எதிரான ஒரு டைட் சினாரியோல சவுத் லெபனான்ல மக்கள் அடர்ந்த பகுதியில் இஸ்ரேல் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிற தடை செய்யப்பட்ட குண்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த செய்தி இப்ப பெரிய பூதாகரமா வச்சிருக்கு. இந்த லேட்டஸ்டா இந்த நிக்கி ஹமாஸ் அழிக்கிறதுக்காக கையெழுத்து போட்ட ஒரு குண்டு பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கு பேசப்பட்டதுல இந்த போட்டோலயே பின்னாடி பாத்தீங்கன்னா அப்பவே வெசன் ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பல பேராலும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தி வந்த சில நாட்களே ஒயிட் பாஸ்பரஸ் குண்டை இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவது தடை செய்யப்பட்ட குண்டா யூஎஸ் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இப்ப கிளம்பி இருக்கு. இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது காத்துல கலந்து ரியாக்ட் ஆச்சுன்னா அதிக வெப்பத்தை வெளிப்படுத்தும். அது அப்படியே நம்ம தோல்ல பட்டுச்சுன்னா நம்ம தோல் அப்படியே எரிஞ்சு பொசுங்கிடும். ஒரு ஆள் மேல பட்ட நினைச்சு பாருங்க, அப்படியே நெருப்பு இல்லாம பொசுங்கி செத்து போயிடுவாங்க. ஆளு ரொம்ப கொடூரமான ஒரு வெப்பன் தான் இந்த ஒயிட் பாஸ்பரஸ் குண்டு. இதனாலேயே போர்ல இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டது. ஆனா இந்த தடையை மீறி இஸ்ரேல் மீண்டும் பயன்படுத்தி இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா பேசப்பட வேண்டிய விஷயம் தான். இப்ப அதை பல உலக நாடுகளும் பேசப்பட வேண்டும், ஆனா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் நிதர்சனம். இந்த ஈரானாவது ரஷ்யா கிட்ட இருக்கும் S-400 மாதிரி அவங்களும் லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற செய்தியை வெளியிட்டிருப்பாங்க.
ஸோ ஒன்ஸ் இது அன்வீல் ஆயிடுச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அது உண்மையாலுமே S-400 மாதிரியா இல்லை அது ஒரு டூப்பா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெக்சிகோவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஜீவிஸ் உமன், அதாவது யூத இனத்தை சேர்ந்த பெண் அதிபரை தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இதற்கு பின்னாடி அமெரிக்காவின் கை இருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அமெரிக்கா வெஸ்டர்ன் வெப்பன்ஸை எல்லாமே வச்சு நீ ரஷ்யாவை தாக்கலாம் அப்படின்னு உக்ரைனுக்கு கிரீன் லைட் கொடுத்தாங்க. அதை வச்சு உக்ரைனும் ரொம்ப சீரியஸான தாக்குதலை ரஷ்யாவுக்குள்ள நடத்திக்கிட்டு வராங்க. சொல்லப்போனால் ரஷ்யாவின் அதிநவீன வெப்பன் எல்லாமே தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டுக்கிட்டு வருது. அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் எக்கனாமிக் ஃபோரம்ல கலந்துகிட்ட புட்டின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூஎஸ் சொல்றாரு அவங்க தான் வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுத்து மற்ற நாடுகள் மேல அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கொடுக்கும் போது அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் போது அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்காதா? நானே எனக்கு தெரிஞ்ச நாடுகளுக்கு வெப்பனை கொடுத்து நீ யூஎஸை தாக்கு இல்லை யூஎஸ்க்கு ரிலேட்டடான நாட்டை தாக்கு அப்படின்னு நான் சொல்லக்கூடாதா? அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த நாடுகளால் கொடுக்கப்பட்ட வெப்பனை வச்சு உக்ரைன் தாக்கி அது ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தினதோ அந்த வெப்பன் கொடுத்த நாடுகளுக்கு எதிராக இவங்களும் அதே லெவலில் இருக்கும் ஒரு வெப்பனை தனக்கு தெரிஞ்ச நாடு மூலியமா கொடுத்து தாக்க போறதா இப்போ செய்தி வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ரஷ்யா அப்படின்னு தெரியல. பட் டிட் ஃபார் டேட் அப்படின்னு தான் இப்போ புட்டின் அவர்கள் இறங்கியிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான செய்தி இதுதான். முக்கியமாக இந்த டோன்பாஸும் அதை ஏன் ரஷ்யா அவசரமாக பிடிச்சாங்க 2014 அப்படிங்கிற பற்றின முக்கிய செய்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச 4 நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க.